என்னன்னாங்க ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் இருக்கு. அதுல நியர்லி ஒரு 14 ஹவர்ஸ் கிட்ட எனக்கு வந்து சமையல் கட்டிலே போற மாதிரி தோணுதுங்க. சமையல் கட்டில தான் போகுது. சரி சரி, இப்படியே போச்சுன்னா அப்ப நம்ம எதுக்கு படிக்கணும்? அப்ப நம்ம ஒரு இடத்துல வேலை எல்லாம் பார்த்தேன் நான் கல்யாணத்துக்கு முன்னாடி. அப்ப அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் எதுக்கு? அப்ப எதுக்கு கடவுள் நம்ம கொடுத்தாரு? இப்ப ஏதோ ஒண்ணு விட்டுட்டு நம்ம இங்க இருக்கமா, சரி அப்ப நம்ம வேலைக்கு போயிடலாமா அப்படின்னு தோணுதுங்க. வேலைக்கு போற தோணுச்சுன்னா போமா, வேலைக்கு போலான்னு தோணுது. ஆனா போனா பாப்பாவை யாரு பாத்துப்பா அப்படின்னு அது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாவே இருக்கு. ஒரு ஏதோ தப்பு பண்றோமோ ஒரு கில்ட் ஃபீலாவே இருக்கு. என்னங்க பண்றது? என்னம்மா எனக்கே தெரியல. ஏதோ காசு வருதுன்னு வேலைக்கு போக ஆரம்பிச்சேன், அப்படியே போயிட்டு இருக்கேன். இன்னொரு கொஞ்சம் இன்கிரிமெண்ட் வருது, இந்த வேலை பார்த்தா கொஞ்சம் இன்கிரிமெண்ட் வரும் அப்படின்னு பார்த்து போறேன். 5 வருஷத்துல என்ன ஆக போறேன்னு தெரியல. அது வரைக்கும் சேவிங்ஸ் பண்ணி வைப்போம்னு காசை ஏதாவது சேர்த்து எங்க சேவ் பண்ணலாம், எதுல இன்வெஸ்ட் பண்ணி வைக்கலாம்னு தெரியல. அதுக்குள்ளயும் என்னென்னமோ நடந்துகிட்டு இருக்கு. எனக்கே குழப்பமா இருக்கமா. என்னங்க நீங்க தான் குடும்ப தலைவர், நீங்க தெளிவா இருப்பீங்கன்ற தைரியத்துல உங்கள்ட்ட வந்து கேட்டேன். எவன் சொன்னா? நான் கன்ஃபியூஷன் தான் இருக்கேன். நானு ஆம்பளைங்க எல்லாம் ரொம்ப தெளிவா இருப்பாங்க. அப்படி நடிச்சுக்கிட்டு இருக்கமா, வெளி உலகத்துக்கு அப்படி காமிச்சுக்கிட்டு சும்மா கம்பீரமா அப்படின்ற மாதிரி இருக்கும். உள்ளுக்குள்ள இருக்கு எங்களுக்குலாம் தெரியாம பேசிக்கிட்டு இருக்க நீ. அதே மாதிரி வீட்டுல சமைக்கிற கால் வைக்கலாம் பார்த்தாலும் உங்க அம்மா சமைக்க கால் வச்சிருக்கான்னு வந்துருது. அதை மட்டும் என்னன்னு கேளுங்க. வந்துடுறமா.